عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، وكما قال رسول الله صلى الله عليه وسلم. இன்றைய சமூகத்தில் பரவலாக காணப்படும் பெரிய பாவம் என்பதுதான் வட்டி. வட்டி என்றால் ஒருவருக்கு பணம் கொடுத்து விட்டு அதற்கும் அதிகமாக பணம் வருவதுதான் வட்டி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் வட்டியை குறித்து எச்சரித்து கூறுகிறான்: فَإِنْ لَمْ تَفْعَلُوا فَاعْذَرُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ وَإِنْ تُبْدُوا فَلَكُمْ رُءُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ. அல்லாஹ்வுடைய தூதர் வட்டியிட்டவர்களுக்கு மன்னிப்பும் அவர்கள் சம்பாதித்ததை வைத்துக் கொள்ள அனுமதி கொடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் போர் செய்ய முனைந்திருப்பார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வட்டி என்பது சாதாரண குற்றம் அல்ல. இது அல்லாஹ்வுடனும் தூதருடனும் மோசடிக்கு சமமாகும். அன்புக்குரியவர்களே, வட்டியின் பாதிப்பை பார்த்தால் வட்டி பணத்தில் இறங்கிய பொருட்களில் பறக்கச் இல்லாமல் போய்விடும். நம் சமூகத்தில் ஏழ்மை மற்றும் வறுமை பெருகிவிடும். அது மட்டுமல்லாமல் கருணை, மனிதனை இல்லாமல் போய்விடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை குறித்து மேலும் குர்ஆனில் கூறுகிறான்: யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், சகடவாதியை அங்கீகரிக்கிறான். அதாவது வட்டி பணத்தில் இறங்கிய பொருட்களில் மிக விரைவில் அழிந்து போகும். சகல வழியாக பெற்ற பொருட்கள் பல மடங்கு பெருகும். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை குறித்து சொல்கிறார்கள்: வட்டி வாங்குபவரும் வட்டி கொடுப்பவரும், வட்டி வீட்டியவரும் வட்டிக்கு சாட்சி சொல்பவரும் அனைவரும் சமமாய் சபிக்கப்படுகிறார்கள்.